அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் பேரறிஞர் அண்ணாவின் அரசியலும் சினிமாவும், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சாதிக்குமா, ஆதார் அட்டையை இன்னும் புதுப்பிக்கவில்லையா? இதுதான் இன்றைய வீடியோனுடைய கண்டென்ட். வாருங்கள் வீடியோவுக்குள். இறுதி வரை பாருங்கள், ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவது இன்று மட்டுமல்ல, தொன்று தொட்டு வருகிறது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடைபெற்ற தேர்தல்களில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் முதலில் கலைத்துறையை அரசியலில் கலந்து வெற்றி பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைய திராவிட மாடல் அரசுக்கு அப்போதே வித்திட்டது அவர்தான். ஆம், அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளும் இன்றுதான், 15/9/2024. அதோடு என் மகனுடைய பிறந்த நாளும் இன்றுதான். வாழ்த்துங்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்றவர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலர் வாக்கை அண்ணா பிரகடனம் செய்தார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றவரும் நம் அண்ணாதான். அண்ணாவின் வழியை அடியொற்றி அதில் அடுத்து வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஜஸ்டிஸ் கட்சி, அதாவது நீதி கட்சி 1944 திராவிடர் கழகமாக உதயமானது. 1949 ஆண்டு தேர்தல் அரசியலில் நுழைய விருப்பம் இல்லாமல் திராவிடர் கழகம் ஒதுங்கிய நேரத்தில் உருவானதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது 1949 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ஜார்ஜ் டவுன் இலக்கம் 7 பவளக்கார தெருவில் உருவானதுதான் திமுக. அந்த பவளக்கார தெருவில் உருவான திமுகவுக்கு வருகின்ற 17ஆம் தேதி பவள விழா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் செய்யப்பட்டு வருகிறது. ஆம், திமுக தொடங்கி 75 வருடங்களை நிறைவு செய்ய இருக்கிறது. அதேபோல் அதிமுகவும் தொடங்கி 50 வருடங்களை கடந்து விட்டது. அதிமுக தொடங்கியது 17 அக்டோபர் 1972. ரெண்டுத்துக்கும் 17 தான் தேதி பாருங்க. அப்போ 17 என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியல. அது தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்து அரசியலில் காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் அமர முடியாத நிலை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைத்துறையிலிருந்து வரும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கொடி அறிமுகம் செய்யப்பட்டு விக்கிரவாண்டியில் அந்த கட்சியினுடைய முதல் மாநாடு நடத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு என்று ஒன்றை நடத்த இருக்கிறார். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்தலாம் என்று இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார், பாஜக பாமக தவிர. அது அவருடைய கொள்கை. மது ஒழிப்பு, பொதுவாக எல்லாருமே மது ஒழிப்பை அமுல்படுத்த ஆவலாகத்தான் இருக்கிறார்கள். அது பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும். கலைத்துறை திரைத்துறையாவதற்கு முன்பு நாடகத்துறையாக இருந்தது. அதுவும் மேடை நாடகங்கள் அப்போ ரொம்ப பிரபலம். அந்த மேடை நாடகங்களில் அண்ணாவும் கலைஞரும் என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் கேஆர் ராமசாமி ஆகியோர் நாடகங்கள் மூலம் கட்சிக்கு
ஊட்டம் உயிர் அளித்தார்கள். திமுக ஆரம்பித்த அதே ஆண்டில் வேலைக்காரி மற்றும் நல்ல தம்பி போன்ற அண்ணாவின் திரைப்படங்கள் வெளியானது. ஓர் இரவு படம் 1951 வெளியானது. இந்த படங்கள் மூலமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரையில் காட்டினார் அண்ணா அவர்கள். அண்ணாவின் வழியில் அயராது உழைத்தார் அவரின் உடன்பிறவாத தம்பி கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அவருடைய எழுதுகோளில் உருவானதுதான் பராசக்தி. அந்த படத்தில் உதயமானவர்தான் பராசக்தி ஹீரோ கணேசன். இல்லை வி.சி. கணேசன். அதுவும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பின்னர் திமுகவில் இணைந்த சிவாஜி கணேசன் எஸ்.எஸ். ராஜேந்திரன், என்.எஸ். கிருஷ்ணன், கே.ஆர். ராமசாமி, டி.வி. நாராயணசாமி ஆகியோர் நாடகங்கள் மூலம் திமுகவை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார்கள். அண்ணாவின் மீது அதிக அபிமானம் கொண்ட எம்ஜிஆர் கலைஞரிடமும் நட்பு கொண்டிருந்தார். 1952 காங்கிரஸ் அனுதாபியான எம்ஜிஆர் காங்கிரசினுடைய அனுதாபியாக இருந்தார். அவர் திமுகவுக்கு வருவதை மேடையில் அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்படியாக திரையுலகை தன் பக்கம் இழுத்து கொண்டு வந்தவர் அண்ணா. இறுதியில் கவிஞர் கண்ணதாசனும் திமுகவில் இணைந்தார். பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞரின் மேடை பேச்சுகள் மட்டுமல்ல, திரைப்பட வசனங்கள், அத்துடன் எம்ஜிஆரின் முக கவர்ச்சி, சினிமா மாஸ், இவை அனைத்தின் மூலமாக 1967 ஆண்டில் திமுக ஆட்சியில் அமர்ந்தது. அது மட்டுமன்றி எம்ஜிஆர் அண்ணாவின் பெயரிலேயே கட்சி ஆரம்பித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஆரம்பித்து அவருடைய உருவத்தையே கையில் வைத்தது மட்டுமல்ல, அண்ணாவின் புகழை பாடியே அவரும் ஆட்சியை பிடித்தார். ஆம், அன்றிலிருந்து இன்று வரை திராவிட கட்சிகள்தான் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எந்த கட்சியும் இதுவரை தோன்றவில்லை, தோன்றினாலும் தேரவில்லை. அதற்கு தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளை உதாரணமாக கூறலாம். திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் மற்ற கட்சிகள் செல்வாக்கு பெற இயலவில்லை. தமிழகத்தில் மாறி மாறி கூட்டணி வைத்ததோடு சரி, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக கூட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கவே விரும்புகிறார்கள். தனித்து போட்டியிட தயக்கம் காட்டுகின்றனர். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து போராடி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பி வருகிறது. ஆனால் புரட்சி தலைவர் அளவுக்கு புதிய தளபதி, அதாவது இளைய தளபதி என்று அவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களின் செல்வாக்கை பெறுவாரா என்பது 2026 தான் தெரியும். ஏனென்றால் 2026 தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இலக்கு இருக்கிறது என்று விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போதுள்ள அரசியல் சூழலில் திமுக தன் கூட்டணி கட்சிகளோடு பலம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதிலும் இப்போது சலசலப்பு. அதிமுகவின் நிலை தடுமாற்றத்தில் இருக்கிறது. பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுகவும் கூட்டணி வைத்தால் ஓரளவு நிலைமையை சமாளிக்க முடியும். இதில் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இறங்கும்போது அந்த கட்சி விஜயனுடைய செல்வாக்கு யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதும், எத்தனை இடங்கள் அது வெற்றி பெறும் என்பதும், இல்லை அவர்கள் கூட்டணியோடு போட்டியிடுகிறார்களா, தனித்த போட்டியா என்பதும் போக போகத்தான் தெரியும். அதற்கு இன்னும் 1 வருடத்திற்கு மேலே இருக்கிறது.
இதுதான். இது என்னன்னா, இப்போ அண்ணா வந்து கட்சி ஆரம்பித்து அவர் திரைத்துறை எப்படி அந்த இதில் கொண்டாந்து சேர்த்தார், அரசியலில் கொண்டாந்து சேர்த்தாருங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போவே அண்ணாதுரையே அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் வருவதை பற்றி விமர்சனங்கள் வருகின்றன, அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு இவர் அதுக்கப்புறம் வந்தவங்க நிறைய பேர் இது இருக்குது, உதாரணம் இருக்குது. அவங்களால சினிமாவிலேருந்து வந்து அரசியலில் சோபிக்க முடியலை, வெற்றி பெற இயலவில்லை. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போது வருகிற விஜயின் தமிழக வெற்றி கழகம் அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உதயமாகுமா, இல்லை 10ஓட 11 அதுவும் போய்விடுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அதற்கு பதில் 2026 தான் தெரியும். உறுதியாக ஒரு முக்கிய தகவல், அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஆதார் அட்டை புதுப்பிப்பது சம்பந்தமான தகவல் தான். செப்டம்பர் 14, 2024 தான் கடைசி தேதி என்றார்கள். ஆனால் தற்போதைய தகவல் படி டிசம்பர் மாதம் 14 தான் கடைசி தேதி என்கிறார்கள். அதன் பின்னர் 50 ரூபாய் கட்டணம் கொடுத்து தான் புதுப்பிக்க வேண்டும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆதார் அட்டையை. எதற்கு வம்பு? இப்போதே இணையதளம் மூலமாக இலவசமாகவே அதை புதுப்பித்து விடுங்க. இல்லாட்டினா சேவை மையங்களில், சேவை மையங்களில் சென்று அதை முடிச்சிடுங்க. கடைசி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் கடைசி வரைக்கும் காத்திருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். மீண்டும் விரைவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.